எம்எல்ஏ வந்துட்டா போதுமா? எந்த இடத்துல என்ன பேசினா முதல்ல என்ன வேலை வரும்னு தெரிஞ்சுக்கணும். என்னையா இது புறப்பட்டதுல இந்த தொடான்னு கத்திக்கிட்டு யார் தொட பேசுறா? அந்த இன்ஸ்பெக்டர் பேசுற பேச்சா நீங்க? என்னையா பேசுறேன்? என்னையா பேசுறீங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் ரெக்கார்ட் டான்ஸ் நிறுத்துன்னு சொன்ன உடனே நிறுத்தி விட்டான்னு கப்புன்னு கார்ல ஏற வேண்டியதானே? அதை விட்டுட்டு கட்டடம் காலேஜ் நிதினு குட்டை உடைச்சு விட்டுங்களே. என்னையா குட்டை உடைச்சா? என்ன குட்டை உடைச்சனா? ஆனது பொம்பளை இல்ல ஆம்பளை தாங்கிறது குட்டை உடைச்சிட்டீங்க. இதுக்கு மேல ராயல் ஃபேமிலி உடம்புல இருக்க டீ கடை நாத்த இன்னும் போகல. ஐயோ, நம்ம கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒல்லாத கௌரவம் வர்றான். போய் ஒரியா இருக்கிற மாதிரி உட்காருக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். மொத்த எம்எல்ஏ வந்துட்டா பொது சேவைன்னு சாகணுமா? அவருக்கு சாப்பாடு தூக்க எதுவுமே வேண்டாமா? போன வாரம் வந்த மாத்திரம் நெல்லு, புதுசா வந்தவரை அடுத்த வாரம் வா. போன வாரம் நான் தானே ஒவ்வொருத்தர வா 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 சீக்கிரம். எம்எல்ஏ ரொம்ப டயர்டா இருக்காரு, நடக்கணும் விஷயத்த முடியும் சொல்லு. அதுதான் சொன்னனுங்களே, பாலம் கட்டுற கான்ட்ராக்ட் விஷயமா. யோ, பாலத்துக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்மதத்தோட தான் வந்திருக்கேன். வையா தான் கை அவ்வளவுதான். சரி போயா. அப்ப கொஞ்சம் சீக்கிரமா தோகி தந்தபடி நடக்கும். அடுத்த ஆளே. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன விஷயம்? ஒரு டிரான்ஸ்ஃபர் விஷயமா. தினம் 1000 டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உனக்கு எங்க டிரான்ஸ்ஃபர்? நான் வாலாஜாப்பேட்டையில வாத்தியாரா இருக்கேன். என்னுடைய மனைவி வண்ணாரப்பேட்டையில வாத்தியாரமாவா இருக்காங்க. ரெண்டு பேரையும் தூக்கி தேனாம்பேட்டையில போட்டா சரிதானா? அவ்வளவுதாங்க. மேற்கொண்டு கொண்டு வந்து இடம் இருக்க வைய வரங்க. யார் மணி? எம்எல்ஏ வீட்டுல உனக்கு என்ன வேலை? என் பேரன் படிச்சுட்டு ரயில் வேலைக்கு மனு போட்டானுங்க, பதிலே காணும். ஐயா கிட்ட சொன்னா எல்லாம் நடக்கும். ஐயா கிட்ட சொன்னா என்னத்த நடக்கிறது? ரயில்வே வந்து மத்திய சர்க்காரை சேர்ந்தது, இவர் மாநில சர்க்கார் எம்எல்ஏ. செக்ரட்டரி அறிவிருக்கா உனக்கு? என்ன இது மத்திய சர்க்காரு மாநில சர்க்காரு? ஒரு தடவை நான் டெல்லிக்கு போனேன்னா ரயில்வே என்னையா விமானத்திலே வேலை வாங்கி கொடுப்பேன். அப்படித்தான் எல்லாரும் சொன்னாங்க. அதத்தான் சொல்வாங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சிரமம் என்ன, செலவு என்ன, அதையவன் சொல்ல போறான். அவ்வளவுக்கு சேர்த்து கொண்டு வந்திருக்கிறானுங்க. எவ்வளவு? 1000 ரூபாய். 1000. உங்களுக்கே நல்லா இருக்கான். என்னையா பாவம், ஒரு வயசான கிழவி இருக்க போய் கிழவிக்கு தான் வயசு, பணத்துக்குமா வயசாயிடுச்சு. பாருங்க, உங்களோட சேர்ந்து இது வரைக்கும் வாங்க கூடாத இடத்துல எல்லாம் வாங்கியிருக்கேன். பாவம், இவன் வயிறெல்லாம் எரிஞ்சிருக்கு, நாமளும் எரிஞ்சு போயிடுவான். மரியாதையா போய் சொல்லுங்க. போய் போட்டா வாங்கி 1000 தானே? ஆமாங்க. 5000 ரூபாய் செலவாகும். நீ கிழவி, அதனால நான் போட்டுக்கிறேன். போமா. வேலை வந்தாச்சுன்னு நம்பி போ. நல்லா இருக்கீங்க சாமி. எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சோஷியல் ஒர்க் பண்ண போறாங்க. அதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பர்மிஷன் லெட்டர் வேணுமா? நானும் போறேன். கொடுங்கப்பா. உம்ம பழக்கம் உம்ம விட்டு எங்கயா போகுது? யாருன்னு பாரியா, நீர் பெத்த பொண்ணு அங்க இப்படித்தானே? சும்மையா என்ன என்ன வேணும்? ஒண்ணு இல்லப்பா, சோஷியல் ஒர்க் பண்ண ஒரு லெட்டர் வேணும். சோஷியல் வேணா வர்க்கம் வேணா போவோம். தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் வேணான்னு சொல்லாதீங்க. பாப்பா போய் குப்பத்தை கூட்டுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து எம்எல்ஏ குடும்பமே பொது சேவைக்காக தங்களை அர்ப்பணிச்சு கொண்ட பரிதாப காட்சியை பாருன்னு ஒரு போட்டோ எடுத்து விட்டா 10,000 ஓட்டுங்கண்ணே. இப்படி ஓடுற ஜனங்கள்ட்ட நமக்கு என்னத்த பண்ணி தொலைக்கிறது? என்ன சார், இதுக்காக உங்களை பார்த்து இப்படி ஓடுறாங்க? நான் சுகாதார இலாக்காவை சேர்ந்த டாக்டர். இந்த வட்டாரத்துல காலரா நோய் பரவிருக்கிற காரணத்தினால சேரி மக்களுக்கெல்லாம் தடுப்பூசி போட வந்திருக்கிறேன். ஊசி போட்டுக்கு பயந்து தான் இவங்க எல்லாம் இப்படி ஓடுறாங்க. இதுக்காக இப்படி ஓடுறாங்க? ஆமா. நீங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் குமரன் கல்லூரி மாணவர்கள். பொது சேவை செய்யணுங்கிற ஆர்வத்துல இன்னைக்கு இந்த சேரியை சுத்தம் செய்ய வந்திருக்கோம். வெரி கிளாட். அப்ப நீங்க எல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாமா? என்ன சார்? இப்ப பயந்துகிட்டு ஓடுறாங்களே, இவங்க கிட்ட இதனுடைய நன்மைகளை எடுத்து சொல்லி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நான் ஊசி போட்டு விட்டுருவேன். இவ்வளவுதானே சார்? இந்த ஜனங்கள்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. எல்லாரையும் தூக்கி கொண்டு வந்து வச்சிடறோம், நீங்க ஊசியை போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பயந்து ஓடுற அத்தனை பேரையும் வளைச்சு பிடிச்சு வந்து டாக்டர் விட்டுருங்க. புறப்படுங்க. இந்தாமா பொண்ணு, புள்ளைய அடிச்சு புறப்படு. அதான் உனதாமா, புறப்படு.
அதாமா நான் கூப்பிட்டேன் ஆன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிட்டியா என்ன? பின்ன என்னயா நீ கூப்பிட்டா நான் திரும்பிக்கினேன், நீ என்னைய பாத்துக்கிட்டு இருந்தா நான் பிள்ளைய குளிப்பாட்டு திரும்பிக்கினேன். ஆமா இவ்வளவு ஓன் பிள்ளைகளா? ஏன் பிள்ளைகளா இருக்க கூடாதா? மை காட், இந்த நாடு தாங்காதுமா. ஏன் தாங்காது? உன்னை பார்த்தாலே குழந்தை மாதிரி இருக்கு. உனக்கு இத்தனை குழந்தைகள்னா இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்து எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் போட்டாலும் இந்த நாடு முன்னேறாதுமா. சரி சரி புறப்படு. யா எங்க வர சொல்ற? இந்த பாருமா, இந்த வட்டாரத்துல காட்ரா பரவி இருக்கு. ஊசி போறதுக்கு டாக்டர் வந்திருக்காரு. நீயும் உன் பிள்ளைகளை கூட்டிட்டு ஊசி போட்டுக்க வா. அசிங்கமான இடத்துலதான் காடுறா கழிச்ச எல்லாம் வரும். இந்த பாரியா, நானும் சுத்தமா இருக்கேன், இந்த பிள்ளைகளையும் குளிப்பாட்டி சுத்தமா வச்சிருக்கேன். உன் பிரச்சாரத்தை வேற எங்கேயா வச்சுக்கயா போயா. வர போறியா இல்லையா நீ? யா வராண்டி என்ன செய்வ? தூக்கிட்டு போடுவேன். தூக்கிடுவா நீ? தூக்கிடுவேன். ஐயோ கமலவரமே மலைய மலை எல்லாரும் வாங்குடி. உனக்கு மட்டும் தான் ஆளு இருக்காங்களா? டேய் ராமகிருஷ்ண கோபால கோயில் எல்லாரும் வாங்கடா. ஐயோ சீக்கிரம் வாங்குடி. டேய் சீக்கிரம் வாங்கடா. வாங்குடி வாங்க. அட ஒண்ணுமில்லப்பா, இத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கிற இந்த சேரி பொண்ணை பார்த்து வாமா ஊசி போட்டுக்கண்டா என்னமோ நான் சுத்தமா இருக்கேன் என் பிள்ளைகளும் சுத்தமா இருக்குன்னு என்கிட்ட சட்டம் பேசிக்கிட்டு இருக்கா. யோ யார பத்தியா சேரி பொண்ணு சொன்ன? இவ எங்க கல்லூரி மாணவி, இன்னும் கல்யாணமே ஆகல. மை காட், கல்யாணமாகாத கல்லூரி மாணவிக்கு இத்தனை குழந்தைகளா? என்னையா எல்லாம் சேர்ந்து ஆன்னு கத்துறீங்க? இந்த குழந்தைங்கலாம் சேரி குழந்தைங்க. இந்த பொண்ணு இந்த வட்டாரத்து எம்எல்ஏ மக. நாங்கெல்லாம் சேரியில சேவை செய்ய வந்திருக்கோம். நாங்களும் அதுக்காகத்தானே வந்திருக்கோம். என்னப்பா கூட்டம்? என்னது என்ன இது? என்ன கூட்டம்? நீங்க எல்லாம் யாரு? எங்க வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் கல்லூரி மாணவ மாணவிகள். ஆஹா. இன்னைக்கு இந்த சேரியில சேவை செய்யறதுக்காக வந்திருக்கோம். அடாடாடா, இப்படிதான் ரொம்ப பேர் வந்து கூட்டுற மாதிரி குப்பை அள்ளுற மாதிரி போட்டோவை பிடிச்சுக்கிட்டு போனாங்களே தவிர எங்களுக்கு உருப்படியா எதையுமே செய்யலையா. ஆமா, உங்களுக்கு உருப்படியா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு வேண்டாங்க, குடி தண்ணீர் வேணுங்க. ஏன் இத பத்தி இந்த வட்டாரத்து எம்எல்ஏ கிட்ட சொல்றது தானே? சொன்னோமே, நீங்களும் கொஞ்சம் பணம் கொடுங்க, சர்க்காருக்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி உங்களுக்கு குடி தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னாரு. நாங்களும் நிதி திரட்டி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எம்எல்ஏ இந்த சேரி பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ராஜா, நம்ம கல்லூரி மாணவ மாணவிகள் ஆளுக்கு 1 ரூபாய் போட்டா போதும்டா. இவங்க கேக்குற குடி தண்ணீர் நாமளே கொடுத்துடலாம். அதெல்லாம் சரி, அந்த பணத்தையே முதலீடா வச்சு நாம ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி வசூல் பண்ணினோம்னா அதிகமா பணம் சேரும். அப்புறம் இவங்களுடைய குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாவே தீர்த்திடலாம். அது சரி, கலை நிகழ்ச்சினா மாணவர்கள் மட்டும் நடத்தினா அது நல்லா இருக்குமா? ஏன் அந்த கலை நிகழ்ச்சியில நானும் பங்கெடுத்துக்கிறேன். சரி, இந்த கலை நிகழ்ச்சியை எப்படி நடத்த போறீங்க? அப்பா, இத மாணவர்களே நடத்துறாங்க. இதுக்கு போய் பரதநாட்டியம் நாடகம் அது இதுன்னு போனா அதை கத்துக்கிறதுக்கு நேரமாகும், செலவும் ஜாஸ்தி. அதனால குறவங்குறத்தி ஆட்டம் நடத்தி விடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்ப்பா. குறவங்குறத்தி, அதுல என்ன விசேஷம்? அதான்ப்பா, எப்படி வேணா ஆடலாம், என்ன வேணா பாடலாம், அதை கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, செலவும் கம்மி. இந்த குறவனா வேஷம் போட போறது யாரோ? ஏன் நான் தான்ப்பா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்பா. கேட்டியா? ஜாதி புத்தி விடுதா பாத்தியா? இவனுக்கு குறவன் வேஷம் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, இவன் என்ன குறவனா வேஷம் போடுறது? இங்க வாங்கடா அப்படி. என்னப்பா? இந்த குறவன் நடிப்பை கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னியே, அது தப்பு. எந்த தொழிலையும் ஒரு நுட்பம் இருக்குது, அது தெரியாம நாம இறங்க கூடாது. இப்போ நீ படிப்புல ஃபர்ஸ்ட், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், விளையாட்டுல ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான். அது மாதிரி குறவன் வேஷம் போட்டு நடிக்கிறதுலயும் ஃபர்ஸ்டா வரணும், பரிசு வாங்கணும். அது எப்படி வாங்க முடியும்? குறை கூட்டத்தோட ரியாலிசம், அதாவது இயல்பான பாவம் உன் நடிப்புல அப்படியே இருக்கணும். அது எப்படி இருக்க முடியும்? ஒரு குறை கூட்டத்தை கூட்டிட்டு வந்து 2 வேளை சோத்த போட்டு அவங்க எப்படி ஆடுறாங்க பாடுறாங்க, அவங்க நட உட பாவனை இதெல்லாம் எப்படி, எல்லாத்தையும் நீ அப்படியே கிரகிக்கணும். நீ கொஞ்சம் பார்த்தாலும் போதும் உனக்கு அது அப்படியே வந்துடும். ஏன் அவன் புச்சாலி, வேற என்ன? போ, முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவ்வளவுதானப்பா. இப்பவே போய் ஊர்ல எங்க குறை கூட்டம் இருக்கோ அத்தனையும் பிடிச்சு கொண்டாந்துடுறேன். என்னப்பா? ஊர்ல எங்க தேடியும் குறை கூட்டத்தையே காணப்பா. வர்ற வழியில ஒரு குறவன் தனியா சுத்திட்டு இருந்தான், பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். தனியாவா? குறவன் கூட்டமா தான் இருக்கும். ஏன்பா, நீ கூட்டிட்டு வந்தது குறவன் தானா? அது சரி, இவன் ஜாதி குறவன் தான். எப்படி சொல்றீங்க? இந்த சமே இருக்க, இந்த சவுண்ட் குறவனை தவிர வேற யாருக்கும் வராது. வாங்க 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 போ. சாமி கூட்டியாந்து சாமி என்ன சாமி வேணும்? பாச்சு ஊசி கஸ்தூரி கோராஜ்ரே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. நீ சாப்பிட்டியா? சோப்பண்ணும் சாமியா? அதானே லட்சுமி, முதல்ல அவனுக்கு சோத்த போடு. சாப்பிட்டான்னா எதையும் திரும்ப ஆடி காட்டுவான். உட்காருப்பா. சாமியா பரவாயில்ல, உட்காருப்பா. சாரி சாமியா. பாத்தியா எப்படி உட்கார்றான்? பாத்தியா? இதெல்லாம் தான் பாத்துக்கணும். லட்சுமி, வந்துட்டேங்க. வா வா வா, சீக்கிரமா போடு.
சாமி போ சாமி. பாரு பாரு என்ன குயிக்கா எப்படி நின்னு வாங்கலாம் பாரு. இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் நல்லா கவனிக்கணும். உட்காந்து சாப்பிடுப்பா. நான் அப்புறமா சாப்பிடுறேன் சாமியா. அதுக்கு இல்லப்பா, என் பிள்ளைங்களுக்கு முன்னால நீ ஆடி காட்டணும். சாப்பிட்டா ஜோரா ஆடுவே இல்ல, அதுக்காக. என்ன சாமியே, சோறு போட்டா ஜோறு போயிடும் சாமியே. நான் சோறு தண்ணா தூக்கி போடுவேன் சாமி. தின்னா தூங்கி போயிடுவேன். நல்ல வேலை சொன்னியப்பா. உன் இஷ்டம் போல அப்புறமே சாப்பிடு. இந்த மாதிரி நல்லா கவனி. என் பிள்ளைங்க காலேஜ்ல குறவம் குறத்தி வேஷம் போட்டு ஆட போறானுங்க. அது எப்படின்னு கொஞ்சம் ஆடி காட்டு. சாமியா, குறவன் குறத்தி ரெண்டாட்டத்தையும் ஆடி காட்டுமா சாமி? ஆமாப்பா. என் குறத்தி இல்லையா சாமியா? ஏன்பா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? சாமியா, கல்யாணம் காட்சி புள்ள குட்டி எல்லாம் எனக்கு இருந்துச்சு சாமி. என் கூடாரத்தை திடீர்னு ஒரு நாள் இடி வந்துட்டு சாமி. எல்லாரும் அனாதையாக்கி போட்டு எல்லாரும் போயிட்டாங்க சாமி. சாமி, என் புள்ள மட்டும் இருந்தான்னா இதோ இவரு கணக்கா இருப்பார் சாமி. நல்லா இருப்பார் சாமி, மவராச கணக்கா. அவனை பெத்தாலே என் பஞ்சாதி. அவளை பார்த்தாலே பசி போயிடும் சாமி. பார்த்தாலே பசி போயிடும். இந்தப்பா என்ன நீ என் பிள்ளைங்க சந்தோஷமா ஆடி பாடணும், அதுக்கு எப்படின்னு கேட்டா இப்படியா? நீ போப்பா, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். சாமி, நான் ஆடி காட்டுறேன் சாமி. என்னத்த ஆண்டடி பாரு சாமி. எங்க பாப்போம். நாட்டுக்குள்ள பல சாதி, நதி குறவன் நாங்க ஒரு சாதி. எங்க கூட்டத்துக்கு தனி நீதி, யாரும் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் மறுவாதி. அடி அதுக்தா ஜெலிக்தா அதுக்தா ஜெலிக்தா அதுக் 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 அடி அஸ் அடி அஸ் அடி அஸ் அடி அஸ். ஐயோ ஐயோ ஐயோ. எப்படி சாமியா? இன்னொரு பாட்டு பாடி நல்லா ஆடு பார்க்கலாம். அஜினா சாமி, இன்னொரு பாட்டு சேர்ந்து ஆடுறதுக்கு தான் குறத்தி இல்லன்னுட்ட சாமி. அந்த குறத்தி கிட்ட குறவும் பாடுற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா? இருக்கு சாமியா, இருக்கு. அதுல உன்னை எடுத்து விட. இந்த 5 ரூபா பணம் வச்சுக்க, நல்ல பாட்டா பாடி ஜோரா ஆடு பார்க்கலாம். சார் சாமியே, குறத்தி வாடி அங்குப்பி இந்த கூட்டத்தில நீ பிறந்த தப்பி, ஒரு சாடையில பார்த்தாக்க பப்பி, சவ்வாது பொட்டு வைக்கும் டப்பி, குறத்தி வாடி அங்குப்பி. இந்தப்பா நிறுத்துப்பா. என்னப்பா இது? இந்த அழுக பாட்டை கேட்கறதுக்கு 5 ரூபாய் பணமா அவ்வளவு சோறும் போட்டோம். சாமி, பணம் எனக்கு வேணாம் சாமி. எனக்கு என் பஞ்சாதி நினைப்பு வந்துட்டு சாமி. உன் பணத்தை வச்சு என் பஞ்சாதி வாங்க முடியல சாமி. நீ போட்ட சோறு கூட எனக்கு வேணாம் சாமி. நீ எடுத்து சாமி. ஐயோ, அதை வச்சுட்டு நாங்க என்னப்பா பண்றது? சாமி, குறசாமி, நல்ல நேரத்துல அதை எடுத்துட்டு ஆளை புடிச்சாமி. சரிதான் சாமி. என்னடா பாக்குற? நீ அழைச்சிட்டு வந்த ஆள் போறானேன்னு பாக்குறியா? அரஞ்சன பாரு. இல்லப்பா. போட உள்ள. நல்ல ஆளை கூட்டிட்டு வந்த ராஜா. டேய் டேய், என்னடா இது? ஏன்டா அழுவுற? ஏன்டா? இல்லப்பா, அந்த குறவ ஆடுறத பார்த்ததும் எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சுப்பா. அடா போடா, அவன் யாரோ என்னவோ, அவன் பொஞ்சே அதை நினைச்சு அவன் அழுகுறான். போடா உள்ள, போடா போடா. நல்ல புள்ளைங்க.